بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே கடந்த 2 நாட்களாக ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது நபி பெருமானார் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நாம் உரையின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அப்படி நேற்றைய தினத்தினுடைய இறுதியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே மக்கமா நகரத்தில் வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை மிக தெளிவாக உணர்ந்த பொழுது தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு 500 மைல்களுக்கு 500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். அவ்வாறு சென்றதற்கு பிறகும் எதிரிகளுடைய அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்த காரணத்தினால் பத்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தக்களத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களாகிய உத்தம சகாபாக்களும் ஆட்படுத்தப்பட்டார்கள் என்பதையும், அதைத் தொடர்ந்து வானவர்களுடைய உதவி என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்டு அந்த பத்ர் யுத்த களத்திலே மாபெரும் வெற்றியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள் என்பதோடு நாம் நேற்றைய உரையை நிறைவு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்ற முக்கியமான தகவல்கள் என்னவென்றால், அவ்வாறு அந்த பத்ர் என்ற யுத்த களத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு யுத்த களத்திலே வெற்றி கண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளிலே நேரடியாக 19 போர்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நபி பெருமானார் கலந்து கொண்ட எந்த யுத்த களத்திலெல்லாம் நபி பெருமானார் வெற்றியை கண்டார்களோ அந்த யுத்த களத்தில் வெற்றிக்கு பிறகு யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்திலே சற்றேறக்குறைய 3 நாட்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெட்டவெளி பொட்டலிலே அந்த சமவெளியிலே தங்கிவிட்டு அதன் பிறகுதான் என்ன செய்வார்கள், தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி சொந்த நாட்டை நோக்கி மதீனாவை நோக்கி நபி பெருமானார் புறப்படுவார்கள். இது வழமையாக இருந்து வெற்றி கொள்ளாத யுத்தங்களும் நபி பெருமானாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. தோல்வி அடைந்த யுத்தங்களும் இருக்கின்றன. யுத்தத்திற்கு சென்று யுத்தத்தை சந்திக்காத சில நிகழ்வுகளும் இருக்கின்றன. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த யுத்த களத்தில் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்களோ அந்த யுத்த களத்தில் இந்த நடைமுறையை நபி பெருமானார் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி பத்ருடைய வெற்றியை கண்டதற்கு பிறகு நபி பெருமானார் அங்கே அந்த சமவெளிகளிலே அந்த வெட்ட வெளிகளிலே தங்கி இருந்த நேரத்தில் பத்ரு யுத்த களத்தில் 70 பேர் நபி பெருமானாருடைய தரப்பில் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அதை போல அபூஜகளுடைய கூட்டத்திலே எதிரிகளுடைய படையிலே 70க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதை தாண்டி பத்ர் யுத்த களத்திலே அபூஜகளுடைய கூட்டத்தினர் மக்கத்து குறைஷியர்களிலே 70 பேர் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரே கன்ஃபியூஷன், என்ன அரெஸ்ட் தானே, வெற்றி கண்டாச்சு, யுத்தத்தில் நபி பெருமானாருடைய கைகள் பெரிய அளவில் ஓங்கிருச்சு, அவர்களுடைய எண்ணிக்கை 313ஆக இருந்தாலும் எதிரிகளுடைய படையிலே எண்ணிக்கை என்பது 1000ஆக இருந்தாலும் நபி பெருமானாருடைய வெற்றி வாகையை அவர்கள் அவர்களுடைய கண்களால் பார்த்து விட்டார்கள். யுத்த களத்திலே யார் வந்து அடிக்கிறா யார் வந்து வெற்றானே தெரியாத அளவுக்கு வானவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அந்த களத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. அப்ப இயற்கையாகவே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய அச்சம் சூழ்ந்து கொண்டது.
அப்படி வெற்றி வாகை சூடி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூஜகல், அபுலகபு, உமையா இவங்கெல்லாம் கொல்லப்பட்ட உடனே அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகிரியில் இருப்பாங்கல்ல, 2ஆம் தர பிரமுகர்கள், 3ஆம் தர பிரமுகர்கள், சாமானியர்கள் அப்படி இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே பெரிய பயம் வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கிருச்சு. அல்லாஹ்வுடைய இறைவனுடைய உதவி என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒரு மாதிரி பயந்து இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட 70 பேர் சிறைப்பட்டுறாங்க கைதிகளாக. இல்ல வேணாம், எங்களை வெட்டிடாதீங்க, எங்களை கொன்றாதீங்க, எங்களை விட்டுருங்க, இந்த யுத்தத்துல நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற உங்க கொள்கையில நீங்க இருந்துக்கிடுங்க, நாங்க அந்த கொள்கையை ஏற்காட்டினால இனிமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையையும் எந்த விதமான தொல்லையும் இன்னலையும் துன்பத்தையும் நாங்க தரமாட்டோங்கிற மாதிரி 70 பேர் என்ன செய்வாங்கன்னா நபி பெருமானார் இடத்துல அண்டர் அரெஸ்ட் ஆயிருவாங்க, கைதிகளாக, பிணை கைதிகளாக சிக்கி விடுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தானே, எல்லாம் மாமா, அண்ணன் தம்பி, ஏதோ ஒரு வகையில சித்தப்பன் பெரியப்பன் உறவுகள், இப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது இறங்கி வந்த பிறகு கொல்லணுமா? இயற்கையாகவே நபி பெருமானாருடைய சுபாவம் இருக்குதுல, அந்த சுபாவத்துல பழிவாங்குற எண்ணம்ங்கிறதே நபி பெருமானாருக்கு கிடையவே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலையுமே நபி பெருமானார் யாரையுமே குற்றவியல் சட்டத்திற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நபி பெருமானார் யாரையுமே வரலாற்றிலே பழிவாங்கியதே இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய கேரக்டர் இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் தனியா முடிவெடுக்க முடியாம அபூபக்கரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா அபூபக்கரே, 70 பேர் பிணை கைதிகளாக நம்முடைய கைகளில் சிக்கிட்டாங்களே, இவங்கள நம்ம என்ன பண்றது? மன்னிச்சு விட்டுறதா? நம்ம ஒரு கவர்மெண்ட் அமைச்சு வச்சிருக்கிறோமே, இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை, பிணை தொகையை பெற்றுக்கொண்டு இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுருவோமா? எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரவங்களா, உறவுக்காரவங்களா, நம்ம நாட்டுக்காரவங்களா, நம்ம பகுதிக்காரவங்களா, நம்ம ஊர்க்காரவங்களா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நபி பெருமானார் அபூபக்கர்ட்ட வைக்கிறாங்க. இந்த ஆலோசனையை கேட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம ஆளுக்கு தானே, 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்முடைய கோத்திரத்தை சார்ந்தவங்க தானே, நம்ம தான் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி கருத்தை நபி பெருமானாருக்கு ஏற்ற மாதிரியே அபூபக்கர் என்ன செஞ்சிருவாங்க, சபையில வச்சிருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துப்பட ஒரு கருத்து வந்துருச்சு, அபூபக்கர் நமக்கு சாதகமா சொல்லிட்டாரு, எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க தானே, விட்டுருவோங்கிற ஒரு கருத்தோட்டம் இருந்தால் கூட சரி உமரை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, கத்தாபுடைய மகனே, நீங்க இது பத்தி என்ன கருதுறீங்க? 70 பேர் சிறை கைதிகளாக நம்மள்ட்ட அகப்பட்டுட்டாங்களே, 70 பேரை நம்ம கொண்டிருக்கிற 70க்கும் மேற்பட்ட மக்களை நம்ம யுத்த களத்துல வீழ்த்தி இருக்கிறோமே, இப்ப இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கருடைய கருத்து மாதிரி என் கருத்து இருக்கும்ல நீங்க எதிர்பார்க்க கூடாது, அப்படியே அவர் பிரசன்ட் பண்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கருடைய கருத்து மாதிரி என்னுடைய கருத்து இருக்கும்ல நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது எப்படி? நம்ம ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அவன் துரத்திட்டு வந்து நம்மளை அடிப்பான், நம்மளை துரத்திட்டு வந்து வெட்டுவான். நம்ம சமாதானமா அந்த நாட்டில் வாழணும்னு பார்த்தோம்னா உன் கொள்கை உனக்கு, என் கொள்கை எனக்குங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தா கூட நீ வாழுன்னு சொந்த நாட்டை விட்டு விரட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமா கேவலமா நடந்துட்டா இவனை எப்படி நம்ம மன்னிக்கிறது? அவன் என்னுடைய சொந்தக்காரனா இருந்தா கூட, அவன் என்னுடைய ரத்த பந்தமா இருந்தா கூட, அவன் என்னுடைய உறவா இருந்தா கூட அத்திய அள்ளி அடிக்கட்டும் அப்படிங்கிறார். அத்தி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உறவு, பிடிச்சு வைக்கப்பட்ட அந்த 70 பிரமுகர்கள்ல அத்தி ஒருத்தர். இப்ப ரசூலுல்லாஹ் உமர் என்ன சொல்றாருன்னா, யார் சொந்தக்காரனோ அவங்கள வச்சே வெட்டுவோம், என்னுடைய சாச்சாவை நான் வெட்டுறேன், அவருடைய பெரியப்பாவை இவர் வெட்டட்டும், உங்களுடைய சின்ன தப்புனார் பெரிய தப்புனார்னு சிக்கி இருக்கிறாங்கல்ல அவங்கள நீங்க வெட்டுங்க, அதை எப்படி மன்னிச்சு விடுறது? நம்ம நாடு கடந்து வந்த பிறகு நம்மளை இப்படி நடத்துனதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியான காரியமா இல்ல அப்படின்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாரு. 2 கருத்து வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒன்னை மோத விட்டு புத்திக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் அறிவுக்குமான சண்டையை நடத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம், ஏதோ விவரம் தெரியாம நடந்துட்டாங்க, மன்னிச்சு நம்ம கிட்ட கரெக்டா நடந்திருந்தா நம்ம ஒன்றும் சொல்லி இருக்க போறது இல்லை, ஆனா இந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் மன்னிக்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, நபியே, பூமியிலே எதிரிகள் உங்களை வேறறுக்க வந்த நேரத்திலே 8வது அத்தியாயத்தினுடைய 7, 8, 9, 10, 11, 12 அந்த இதுல அப்படி அல்லாஹ் வரிசையா பேசிட்டே வருவா. பூமியிலே எதிரிகள் உங்களை வேறறுக்க வந்ததற்கு பிறகு அந்த எதிரிகளை நீங்களும் வேறறுக்காமல் சிறைபிடித்துக் கொள்ளுதல், பிணைத்தொகை பெற்றுக் கொள்ளுதல் என்பது எந்த நபிக்குமே தகுதியான செயலே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல கோபப்பட்டுருவான். இது அதை விட பெரிய துன்பம்.
எதிரிகள் ரசூலுல்லாவுக்கு தந்த துன்பம் இருக்குல்ல, அடிச்சு தொல்லைப்படுத்தி துன்பப்படுத்தி இப்படி எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, இதை விட பெரிய துன்பமா ரசூலுல்லாஹ்க்கு எது அமைஞ்சிச்சுன்னா, பத்ர் யுத்த காலத்துல வெற்றி கண்டாச்சு, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றாச்சு. ஆனாலும் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட இவர்களை மன்னிச்ச உடனே அல்லாஹ்விட்ட இருந்து என்ன மாதிரி வார்த்தை வருது? பூமியிலே உங்களை வேறறுக்க வந்தவர்களை நீங்கள் வேறறுப்பதை விட்டுவிட்டு அவர்களை மன்னிக்க போகிறேன், சிறை கைதிகளாகவே வைத்துக் கொள்கிறேன், பிணை தொகையை பெற்றுக்கொண்டு நான் அவர்களை விடுதலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்கள, இந்த வாதம் எந்த நபியும் சொல்லக்கூடிய சொல்லே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிடுவான். டிக்ளேர் பண்ணா அந்த 3 நாள் தங்கி இருப்பாங்கல்ல, இந்த வஹி வந்துரும். இந்த வஹி வந்தது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உமருக்கு தெரியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அபூபக்கரை கூப்பிட்டு இப்படி ஒரு வகையை அல்லாஹ் அருளிட்டா, உமர் சொன்ன கருத்து தான் கரெக்டா இருந்திருக்குது, உமர் சொன்ன மாதிரி நம்ம அவங்கள வெட்டி இருக்கணும், உமர் சொன்ன மாதிரி அவங்கள நம்ம தண்டிச்சிருக்கணும், ஆனா நம்மள அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம்ல, அதனால அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்றான். இதோட முடிக்கல, எந்த நபிக்கும் தகாது என்று சொன்னதோட நிறுத்தாம அடுத்து அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறான்னா, லவ்லா கிதாபும் மினல்லாஹி சபக லமஸ்தக்கும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அலீம். முன்னரே அல்லாஹ்வுடைய விதி இல்லாத இருந்தால், நல்லா கவனிங்க, ஆழமா கவனிங்க, அல்லாஹ் நபி பெருமானார் இடத்துல சொல்லுகிறார், நீங்க ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டீங்க, முன்னமே அல்லாஹ்வுடைய விதி ஒன்று இல்லாத இருந்திருந்தால் நீங்கள் இந்த பிணை தொகையை பெற்றுக்கொண்டு அந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ததற்காக அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது உங்கள் மீது மிக கடுமையாக இறங்கி இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். உமருடைய கருத்தை எடுத்துக்கிட்டா அல்லாஹ், உமர் என்ன சொன்னாரோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். நபி பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தவறான முடிவை எடுக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட கடுமையா இருக்கும் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரால தாங்கவே முடியல. என்னடா அல்லாஹ் உதவி செய்ய வேண்டாம், களத்துல நிப்பேண்டா, எல்லா காரியத்தையும் வாக்களிச்சபடி செஞ்சு கொடுத்தா எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம குணாதிசயத்துல நம்ம சுபாவத்துல ஒரு முடிவை எடுத்தமே, இந்த முடிவு அல்லாஹ்வுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சேன்னு வார்த்தையை நல்லா கவனிங்க. முன்னமே அல்லாஹ்வுடைய விதி எழுதப்படாது இருந்தால் நபியே இந்த செயலுக்காக உன் மீது என் கோபம் கடுமையாக இறங்கி இருக்கும், கடுமையாக வேதனைப்படுத்தப்பட்டிருப்பாய் அப்படிங்கிற வார்த்தையவே அல்லாஹ் பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தடியில் நின்று அபூபக்கரோட சேர்ந்து அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, குவேன்னு அழுகுறாங்க. அப்ப அந்த பகுதியில் 3 நாள் எல்லாரும் தானே தங்கி இருக்கிறாங்க. உமர் வர்றாரு, 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்களும் உங்களுடைய தோழரும் அழுது கொண்டிருக்கிறீர்களே, நம்ம தான் யுத்தத்தில் வெற்றி கண்டுட்டோமே, எதுக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? நீங்க அழக்கூடிய காரணத்தை என்கிட்ட சொல்லுங்க. அந்த காரணம் ஏற்க தகுந்ததாக ஏற்புடையதாக இருந்தால் நான் என்ன செய்யறேன், உங்க கூட சேர்ந்து அழுவுறேன். அழுவ வந்துச்சுன்னா நான் உங்களோட அழுவுறேன். அழுவ ஏற்கக்கூடிய காரியமா இல்லாட்டினா கூட, அழுவ வர்ற மாதிரி மேட்டரா இல்லாட்டினா கூட அழுவுற மாதிரி பாவனையாவது பண்றேன், என்னன்னு மேட்டரை சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியிலே அந்த 2 பேருக்கு மத்தியிலே நபி பெருமானார் வைக்க அல்லாஹ் என் மேல கோபப்பட்டுட்டான். நீங்க என்ன கவனிக்கணும்னா, அல்லாஹ்வுடைய கோபம் எந்த மனிதனின் மீது இறங்குகிறதோ அதுதான் இருக்கிறதுலே மனிதன் சந்திக்கின்ற துன்பங்கள்ல ரொம்ப பெரிய துன்பம். அதை கவனிச்சுக்கணும் நீங்க. அல்லாஹ் நிறைய இடத்துல யார் யார் மேலெல்லாம் தனக்கு கோபம் வரும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டே வரக்கூடிய இடத்துல அல்லாஹ் என்ன பேசுறான்னா, நான் யார் மீது கோபப்பட்டு விட்டேனோ அவன் இந்த உலகத்திலே மறுமையிலே வீழ்ந்து விட்டான். அல்லாஹ் யார் மேல கோபப்பட்டுட்டானோ அவன் என்ன செஞ்சிருவான், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவான், வீழ்ந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், பயன்படுத்துறான். இங்க நீங்க என்ன கவனிக்கணும்னா, எந்த நபிக்கும் அல்லாஹ் முன்னமே இப்படி ஒரு விதி எழுதவில்லை. நபி பெருமானாருக்கு மட்டும்தான் இந்த பிரத்யேகம். பல இடங்கள்ல பல பேர் அல்லாஹ் தரஜாவால உயர்த்துறான்ல. யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொண்டு சென்றாங்கல்ல, இது மாதிரி அல்லாஹ்விடத்துல இந்த வகி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் துஆ கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட துன்பத்தை நபி பெருமானாருக்கு தந்துரும். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு மனிதனிடத்திலே சொன்னால் அவன் எந்த அளவுக்கு உக்கி போவான். நான் இருக்கிறேன், எங்க வாப்பா என்னை ரொம்ப நம்புறாரு, என்னை ஒழுக்கமானவே நினைக்கிறாரு, நான் கரெக்டா இருப்பேன்னு நினைக்கிறாரு, ஆனால் நான் ஒரு ஒழுக்கம் தவறி அவர் விரும்பாத அவருக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து விட்டால் என் தகப்பனிடமிருந்து வருகின்ற அந்த தண்டனையை விட
நான் உன்னை நம்பினேங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை எனக்கு பெரிய வலியை தரும்ல, பெரிய துன்பத்தை தரும்ல. அது மாதிரி ஒரு சொல்லை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல பயன்படுத்துறான். யூனுஸ் நபி அவர்களுடைய விஷயத்தை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. யாருக்குமே அல்லாஹ் அப்படி பண்ணல, டக்குனு கோபத்தை வெளிப்படுத்தினான். யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், நான் ரொம்ப கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். 1,00,000க்கும் குறைவான மக்களுக்கு யூனுஸ் தூதராக அனுப்பப்பட்டார். அந்த மக்களிடத்துல சொல்றாரு, அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்ல, நீங்க வணங்குற சிலைகள் எல்லாம் கடவுள் கிடையாது அப்படிங்கிற கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டே வர்றாரு. அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்கவே மாட்டேங்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் நபி அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே 950 ஆண்டு காலம், 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக பிரச்சாரம் செய்துவிட்டு, இறைவா இவங்களை என்னால பேலன்ஸே பண்ண முடியல, நான் காலையில பிரச்சாரம் பண்றேன், ராத்திரியில பிரச்சாரம் பண்றேன், கூட்டமா இருக்கும்போது பிரச்சாரம் பண்றேன், தனியா இருக்கும்போது பிரச்சாரம் பண்றேன், ரகசியமா பிரச்சாரம் பண்றேன், அப்படி எல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணா கூட வஃபி ஆதானிக்கும், நான் வந்தாலே அவங்க தங்களுடைய விரல்களை எல்லாம் தங்களுடைய காதுகளிலே வைத்துக் கொண்டு என்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு போறாங்க. நான் வந்த உடனே போர்வை எடுத்து மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு என்னை ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. இதுக்கு மேல இவங்களை என்னால பேலன்ஸ் பண்ண முடியல அல்லாஹ் அப்படின்னு நூஹ் நபி எப்படி பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு எதிராக அழிவை கேட்டார்களோ, அதை போல யூனுஸ் நபி அவர்களும் கேட்டார்கள். 2 பேருமே கேட்டாங்க. கேட்டோன்னா அல்லாஹ் 2 பேருக்கும் பதில் அளிச்சான். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த பிரச்சார காலத்துல இந்த மக்களை எதிர்கொள்ள முடியாம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அளவுக்கு பெரிய மன உளைச்சலாம் சந்திச்சிட்டீங்க. என்னுடைய உதவி உங்களை நோக்கி வருகிறது. அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அழிவை நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்களிச்சுட்டானா, வாக்களிக்கும் போது யூனுஸ் நபி வெளியே போக சொல்லிட்டான் அல்லாஹ். அவர்கள் மீது அழிவு வந்துடும், பயங்கரமான சிம்டம்ஸ் எல்லாம் வரப்போகுது, கல்மலை பொழியும். கல்மலை பொழியும்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை அழிச்சாங்கிற வரலாறு நமக்கு இருக்குல்ல. மலட்டு காற்றை அனுப்பி அழித்திருக்கிறான், பெரிய சப்தத்தை கொண்டு அழித்திருக்கிறான், கீழ்ப்பகுதியை மேல் பகுதியாக, மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக மாற்றி போட்டு அழித்திருக்கிறான், கல்மலை பொழிய வைத்து அழித்திருக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் அழிச்ச அந்த சிம்டம் இருக்குல்ல, அந்த சிம்டம் அல்லாஹ் என்ன செய்யறான்னா யூனுஸ் நபி அவர்களுக்கு சொல்றான், இது மாதிரி சிம்டத்தை சொல்லுங்க, வரும், கண்டிப்பா உங்களை நோக்கி அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊரை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பின உடனே அந்த சிம்டம்ஸை எல்லாம் இவங்க பாக்குறாங்க. கல்மலை பொழியிற மாதிரி ஆகுது, மகரிபுடைய நேரத்தில் அப்படி பூமி பயங்கரமா இருட்டுது, ஒரு மாதிரியான ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தின உடனே அந்த 1,00,000க்கும் குறைவான 97,000மோ 98,000மோ 96,000மோ 95,000மோ 1,00,000க்கும் குறைவு, அக்யூரேட்டா எல்லாம் சொல்லாட்டினா கூட 1,00,000க்கும் குறைவுட்டால ஒருத்தே இல்லாம எல்லா பேரும் சஜிதால விழுந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்ட்டான். விளங்குதா உங்களுக்கு? இந்த சிம்டமை பார்த்த உடனே ஒரு மனிதர் மிச்சம் இல்லாம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இஸ்லாத்துக்குள்ள வந்து சஜிதால விழுந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடிட்டாங்களா. யூனுஸ் நபி வெளியே போயாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ யூனுஸ் நபி அவர்கள் வந்தா இவங்க அழிஞ்சு போகாம பயங்கரமா திருவிழா கொண்டாடின மாதிரி, பெருநா கொண்டாடின மாதிரி ஜாலியா ஜேஜான்னு இருக்காங்க. இதை பார்த்த உடனே யூனுஸ் நபி என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கணும், இறைவா என்ன நடந்துச்சு, என்கிட்ட அழிப்பேன் நீ வாக்கு கொடுத்தியே, எல்லா பேரும் ஜாலியா பெருநா கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்களே, என்ன நினைப்பாங்க, நான் உன்னோட வகை தொடர்புல இருக்கிறேன் தானே, வாழ்ந்த காலத்துல என்னை பொய்ப்பிச்சாங்களே, வகை தொடர்பு இல்ல, இறை தூதர் இல்லைன்னு சொன்னாங்களே, இப்ப தண்டனை தருவதாக சொல்லி தண்டனை தரப்படாவிட்டால் என்னைய அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டாரான்னு கேட்டா கேட்கல. கேட்கணும்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்காம இந்த யூனுஸ் நபி என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படி கிளம்பி திருப்பி அல்லாஹ்ட்ட கோச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே நீ இந்த யூனுஸ் மாதிரி மாத்திரம் நடந்து விடவே கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ் கோட் பண்ணது என்ன, நீ யார மாதிரி வேணாலும் நடந்துக்க. அல்லாஹ் சொல்லி தருகிற அந்த மீனுடையவர் யூனுஸ் இருக்கிறாரு, இவர் மாதிரி மாத்திரம் நீ என்ன செய்து விடக்கூடாது, இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது நடந்து விடவே கூடாது. இந்த யூனுஸ் என்ன செய்தார் தெரியுமா, அவசரப்பட்டார். நம்முடைய தீர்ப்பு வருவதற்கு முன்னால் அவர் அவசரப்பட்டார். அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டு நம்மிடத்திலே கோபித்துக் கொண்டு சென்றார் அப்படின்னு என்ன செய்யறா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்ப இங்க என்ன கவனிக்கணும்னா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இதுவரையிலே இணை கற்பிப்பிலே இருந்த அவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராயிட்டான். அல்லாஹ் யார் மேல கோபப்பட்டா, இதுவரை ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருந்த யூனுஸ் நபி மேல தன்னுடைய கோபத்தை அப்படி திருப்பிட்டான். இவங்களை மன்னிச்சுட்டா, யூனுஸ் நபி மேல கோபிச்சுட்டான். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும்
நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இப்படி அல்லாஹ் எந்த நேரத்தில் கோபப்படுவாங்கிறது நமக்கு தெரியாது. இது எவ்வளவு பெரிய துன்பம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், யூனுஸ் நபி சொல்லுவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யூனுஸின் மீது என்னுடைய கோபம் இறங்கியது. அவர் நம்மள்ட்ட கோச்சிட்டு போனாரு, அவரை இழிவுக்கு மேல் இழிவை சுமக்க வைத்தோம் அப்படிங்கிறால பெரிய வரலாறு. அதை நம்ம இப்ப பேசினா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பேச வேண்டியிருக்கு. ஒப்பீடு காண்றதுக்கு சொல்றேன். யூனுஸ் நம்மிடத்திலே கோபித்துக் கொண்டு சென்று விட்டார். அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். இங்கிருந்து புறக்கணித்து விட்டு வேறு இடத்துக்கு செல்லுகிறார். அது யாரிடம் அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். நீங்க இருந்து நிலாவுக்கு போயிட்டா நிலாவுக்கு வேற கடவுளா, சூரியனுக்கு வேற கடவுளா, கோயம்புத்தூருக்கு வேற கடவுளா, திருநெல்வேலிக்கு வேற கடவுளா? உலகத்துல இருக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தானே. இங்க கோச்சிட்டு அங்க போனா அது ஏன் இதானப்பா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ் யூனுஸ் நபியை சொல்றார், மீன் வயிற்றிலே அவரை சிறை வைத்த போது ஏன் கோபத்தை காட்டி நான் யாருன்னு காட்டினல்ல, அப்படி காட்டி மீன் வயிற்றிலே அவரை சிறை வைத்த போது அவர் விளங்கி கொண்டார். அதீத இருளிலே, ஆழ்மட்ட இருளிலே இருந்து இந்த யூனுஸ் நம்மை அழைத்தார், விளங்கி கொண்டார். அல்லாஹ்வுடைய கோபம் என்பது மாபெரும் துன்பம் அப்படின்னு விளங்கிக்கிட்டார். விளங்கிக்கிட்டு கூப்பிடுறாரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், என்னை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டமடைந்த அநீதி இழைத்தவருடைய பட்டியலிலே வந்து விடுவேன் என்று யூனுஸ் மீனுடைய வயிற்றிலே இருளிலே இருந்து கொண்டு நம்மை அழைத்தார் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான்னா, அப்படி அழைத்தார்ல, அப்படி அழைக்காம இருந்திருந்தார்னா கியாமத் நாள் வரைக்கும் அவரை மீன் வயிற்றிலே வச்சிருப்போம் அப்படிங்கிற அல்லாஹ். அவர் அப்படி மன்னிப்பு கேட்டதுனால என் கோபத்தை நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி அவர் மன்னிப்பு கேட்டார்ல, மன்னிப்பு கேட்டதுனால அவர் மீது நான் கோபப்பட்டேன்ல, அந்த கோபத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்படி நான் வராது இருந்தால், அவர் ஒருவேளை என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடாது இருந்தால், கியாமத் நாள், வார்த்தையை கவனிங்க, கியாமத் நாள் வரையிலே மீன் வயிற்றிலேயே அவரை வைத்திருப்போம். இந்த உலகத்துல தண்டிக்கப்பட்ட தண்டனையில யூனுஸ் நபி மாதிரி ஒரு தண்டனையை யாருமே அனுபவிச்சிருக்கிற முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது பல டன்கள் சாப்பிடுற ஒரு உயிரினம். அது சாதாரண உயிரினம்லாம் இல்ல. அதனுடைய நாட்கள் 50 பேர் உட்காரலாம், அதனுடைய உடல்ல 5000 பேர் உட்காரலாம். அது மாதிரியான மிகப்பெரிய உயிரினம். 17,000 அடிக்கு கீழாக ஆழ்கடல் வரை சென்று வரக்கூடிய ஒரு உயிரினம். தண்ணிக்குள்ளே இருக்கிறது. அது வெளியே வந்து சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன்ல 2% இருந்தா போதும், நீங்க உயிர் வாழ்ந்துடலாம். தோராயமா உதாரணமா 5 டன் 10 டன்னு இந்த திமிங்கலம் சாப்பிடுனாலும் நாக்கில் இருக்கிறாருன்னு வைங்களேன், எல்லாம் இடிச்சு கொண்டு போய் தான் உள்ள போயிட்டு வரும். அந்த மீன் சாப்பிடாமலேவா இருக்கும். அந்த மீன் ஒரு நாளைக்கு 10 டன் சாப்பிடும்னா
10,000 கிலோ அப்படிதானே, ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ, 10,000 கிலோ உணவு. ஒவ்வொரு தடவை அந்த மீன் சாப்பிடுகின்ற பொழுது இவருடைய உடலை இடிச்சு உராசி பெரிய வேதனையை ஏற்படுத்தி இப்படி கொண்டு போயிட்டு வந்து, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், கியாம நாள் வரைக்கும் நான் அவரை தண்டிச்சிருப்பேன். உலகத்திலே அவருக்கு தரப்பட்ட தண்டனை மாதிரி வேற தண்டனை கிடையாது. எவ்வளவு வீச்சம், அந்த மீனுடைய வயிறு ஒரு வீச்சம், அது ஒரு நாற்றம், வெளியிலிருந்து பெறப்பட்டு உள்ள போகக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் நாற்றத்துக்குரியது. கடல் நீர் என்பது உப்புத்தன்மை கொண்டது. படகுல பயணிக்கிறானே அவனால கடல் காத்த சந்திக்க முடியாது, உப்பு காத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. அது ஒரு மாபெரும் வேதனை. அந்த வேதனையில மீன் வைத்துக்குள்ளக, கடலினுடைய அடி ஆழத்துக்குள்ளக ஒரு மனுஷன் தொடர்ச்சியா வேதனைப்படுத்தப்படுறானா, 5 நாள் தொடர்ந்து சென்னையில மழை பெஞ்சிச்சு, சவதியா கிடக்கு, சாக்கடை ஓடுது, கால் பாருங்க ஊறி போயிரும்ல. கடலுக்குள்ளக்கே ஒரு மனுஷன் மீனுக்குள்ளக்க வச்சு எப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சிருப்பாரு. இப்படி அல்லாஹ் கோவப்பட்டா டக்கு டக்குன்னு வேலையை பார்த்து விட்டுருவான். அல்லாஹ்வுக்கு கோவம் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துருச்சுன்னா இப்படியான காரியத்திலே அல்லாஹ் என்ன செய்து விடுவான், இறங்கி விடுவான். அப்ப இது மாதிரி வார்த்தை அல்லாஹ் சொல்றா. அப்படி யூனுஸ்ட்ட நான் அப்படி நடந்துட்டல்ல, அவருக்கு விதி எழுதல, அவர் தப்பு பண்ணா உடனே தண்டிச்சேன். இதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் தாம் பிள்ளை பெரிய வெள்ளம்லாம் வந்துருச்சு, மலைகளை புரட்டி அடிக்கக்கூடிய உலகம் முழுக்க ஏற்படுகின்ற வெள்ளம், அந்த வெள்ளம் வந்து விட்டது. அப்ப கூப்பிடுறாரு நூஹ் நபி, எப்பா இவ்வளவு நாள் நீ ஏத்துக்கிடல, நான் உட்கார்ந்து 200-300 வருஷமா உட்கார்ந்து கப்பல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உயிரினங்கள் எல்லாம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து என்னை நோக்கி வந்தது, எல்லாத்துலயும் ஒரு ஜோடி ஏத்துனால அல்ல, எல்லாத்துலயும் ஒரு ஜோடி ஏத்துனா யானை எங்க போய் பிடிச்சிருப்பாரு, சிங்கத்தை எங்க போய் பிடிச்சிருப்பாரு, எல்லாம் அதுவா வரணும், அப்படிதானே? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒவ்வொரு ஜோடியும் அதுவா வந்து நிற்கும். இதை பார்த்து அவன் விளங்கி இருக்கணும்ல, என்னடா இவர் அழிய போதுன்னாரு, பாலைவனத்துல கப்பல் செஞ்சிட்டு இருக்கிறாரு, எங்க இருந்து தண்ணி வருங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அவர் சொன்ன மாதிரி உயிரினங்கள்லாம் வந்துருச்சு, தண்ணி பயங்கரமா பெருக்கெடுத்து வந்துருச்சு, கப்பல் புறப்பட்டுருச்சு, நல்ல மக்கள்லாம் ஏறிட்டாங்க, உலகத்தினுடைய உயிரினங்களின் ஒவ்வொரு ஜோடிய இதுல கண்ணு முன்னாடி ஏத்திட்டாரு. இவ்வளவு சான்று பத்தல அவனுக்கு. அப்ப கூப்பிடுற, பாரு நான் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க இருக்கு, இதை விட உனக்கு பெரிய சான்று வேணுமா, அல்லாஹ்வுடைய கொள்கையின்பால் வந்துட மாட்டியா, உள்ள வந்துரு ஏறிக்க, இப்பயாவது ஏறிக்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் நூஹ் நபிட்ட கேட்கிறான், மா லைஸலக பிஹி இல்முன், நூஹே உனக்கு அறிவில்லாத வார்த்தையை சொல்ற. அல்லாஹ் பயன்படுத்துற சொல்லு தெரியுதா உங்களுக்கு? மா லைஸலக பிஹி இல்முன், நூஹே எப்படி நீ அப்படி சொல்லுவ? இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணி கப்பல் கிளம்பிருச்சு, இந்த அத்தாட்சிகளை இந்த அற்புதங்களை பார்த்து அவன் இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டேன்டா, இவ்வளவு பெரிய வெள்ளம் ஆழி பேரலையாக அது பொங்கி வருகின்ற பொழுது மலை மேல ஏறி உட்கார்ந்துருவேங்கிறான். நீ இப்ப இருந்துகிட்டு கப்பல்ல ஏறான்னு அவனை கூப்பிடுற, இரவா என் பிள்ளை நீ என்கிட்டயே பேசுற, நூஹே உமக்கு அறிவில்லாத ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்னு நூஹ் நபிட்ட அல்லாஹ் என்ன செய்றா, டக்குன்னு கோவப்படுறான். யூனுஸ் நபிட்ட கோவப்படுறா. இது மாதிரி பல நபிமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறா, பல சந்தர்ப்பங்கள்ல கோவப்பட்டிருக்கிறா. ஆனா நபி பெருமானார்ட்ட அல்லாஹ் சொல்றான், உன் மேல கோவப்பட மாட்டேன், உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு முன்னமே நான் ஒரு விதி எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி ஒரு விதி மாத்திரம் எழுதப்படாதிருந்தால் இந்த பிணை தொகையை வாங்கி கொண்டு இந்த கைதிகளை நீ விடுதலை செய்வதற்கு தயாரானாயே, அதற்காக உன் மீது கடுமையான வேதனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, இந்த துன்பத்தை நினைச்சு நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள், பெரிய அளவுல அப்படியே உக்கி போய் இருந்தார்கள். இப்படி இந்த துன்பத்தை அடைஞ்சு ஒரு வழியா இந்த களத்தை எல்லாம் முடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஊருக்கு வந்தாச்சு, மதீனாவுக்கு வந்தாச்சு. இது ஹிஜ்ரி 2ல நடக்குது. ரமலானுடைய மாதம் 17வது பிறை, இந்த நாள்ல தான் அந்த யுத்தம் நடந்தது. இப்பதான் அந்த சம்பவம் நடந்தது ஹிஜ்ரி 2ல. ஹிஜ்ரி 2ல நடந்துருச்சா, நடந்து முடிஞ்சு ஓராண்டுகள் பொறுமையா இருந்தவன் அவனால ஜீரணிக்கவே முடியல. எப்படி அபூ சுஃபியான் சொல்றாரு, எப்படி பத்ர் யுத்த களத்திலே அவர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள், பழிக்கு பழி வாங்கி ஆகணுமே, முகமது நிம்மதியா இருக்க விடக்கூடாது, முகமது நம்ம எப்படியாவது கருவறுத்து ஆகணுமே, 70க்கு 70 140க்கு 140 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்ல ஆகணுமே. யுத்தம் என்பதே கிணற்று வாளி போலத்தான், மாறி மாறிதான் இறைக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக இந்த முகமதோட ஒரு யுத்த களத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று நபி பெருமானாருக்கு எதிராக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த யுத்த களத்தை ஏற்பாடு பண்றாங்க. உகது யுத்த களத்துல மதீனாவுக்குள்ள நுழைஞ்சி உகது மலையில ஏறி தாக்குறதுக்கு ஏற்பாடாகி களத்துக்கு வர்றோம். நம்ம இதுக்கடுத்து இந்த சப்ஜெக்ட் பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது அடைந்த துன்பத்தை நாளையில இருந்து பேச மாட்டோம். நாளைக்கு வேற வேற துன்பம். ரசூலுல்லாஹ் ஏகத்துவ பிரச்சார துன்பத்தை மட்டும் அடையல, அதை தாண்டி வேற வேற துன்பம் எல்லாம் பர்சனல் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. அதை நம்ம பார்த்தா தான் படிப்பினைகளை பெற முடியும். இதுவே நமக்கு 3 நாள் எடுத்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன், ஆனாலும் அதுவே 3 நாளைக்கு என்ன செஞ்சிருச்சு, தகவல் உங்களுக்கு வந்து விட்டது.
அப்ப இந்த உகது யுத்த களத்தை சகாபாக்கள்கிட்ட பேசுறாங்க. உகது மலைக்கு வந்துட்டாங்களாமே, உட்கார்ந்துருக்காங்களாமே, இவங்க அடங்கவே மாட்டாங்க போல, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே சகாபாக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இல்ல இதுல விடக்கூடாது. பத்ர் யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கத்தானே செஞ்சுச்சு. நம்ம 300 பேர் தான் இருந்தோம், தோத்தமா? தோக்கலையில, ஜெயிச்சிட்டோம்ல, அவங்கள ஓட ஓட விரட்டிட்டோம்ல. இந்த யுத்த களத்திலே நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்போம். இப்ப என்ன, நமக்கு அதை விட கூடுதல் எண்ணிக்கை இருக்குல்ல. ஓராண்டுல 1000 பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு. அன்னைக்கு பத்ர் யுத்த களத்துல 313 பேர் தான் யுத்தம் செய்ய இருந்தாங்க. உகது யுத்த களத்துல 1000 பேர். அவங்களுடைய எதிரிகளும் அன்னைக்கு 1000 பேர் வந்தான்ல, இந்த உகது யுத்த களத்துல 3000 பேர் வர்றான். 3000 பேர் அவன் வர்றான், ரசூலுல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து 1000 பேர் வர்றாங்க. இதுல அப்துல்லா பின் உபை பின் சலூன் என்று சொல்லக்கூடிய நயவஞ்ச கூட்டத்தினுடைய தலைவன் அப்படி மதீனாவுல இருந்து உகது மலை நோக்கி அழைத்து செல்லும் போது ஒவ்வொருத்தனையா பிரெயின் வாஷ் பண்ணி 300 பேரை திருப்பி மதீனாவுக்கே அனுப்பி விட்டான். 1000 பேரோடு உகது யுத்த களத்தை சந்திப்பதற்கு நபி பெருமானார் வருகிறார்கள். 300 பேரை அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்ச கூட்டத்தினுடைய தலைவன், இவன் தான் ஆயிஷா அம்மா மேல அவதூறு பரப்புனதுல முதன்மையானவன். இப்படி பண்ண உடனே 300 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி ரிலீஸ் ஆகி ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாம அப்படி ரிட்டர்ன் ஆகி மதீனாவுக்கு வந்தாச்சு. 1000 பேரோட போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது 700 பேர் தான் இருக்கிறாங்க. எதிரிகளுடைய படையில 3000 பேர் இருக்கிறான். யுத்த களத்தை சந்திக்கிறார்கள். யுத்த களத்தை சந்திச்சா நபி பெருமானார் சில வரையறைகளை சொல்றாங்க. அம்பைகிற வீரர்களை உகது மலையினுடைய பின் அடிவாரத்திலே நபி பெருமானார் நிறுத்தி வைத்து விட்டு, இந்த யுத்த களத்திலே நாங்கள் தோல்வியை சந்தித்தாலும், இந்த யுத்த களத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சந்திச்சாலும், எதிரிகள் நம்மளை பயங்கரமா தாக்குற மாதிரி நீங்க பாக்குறீங்களா, அம்பைகிற 50 வீரர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல, கீழே நடக்கும்போது அவன் நம்மளை தாக்குற மாதிரி நீ பார்த்தாலும் சரி, அல்ல நாங்க அவனை தாக்குற மாதிரி பார்த்தாலும் சரி, நாங்க வெற்றி பெற சாயல் தெரிஞ்சாலும் சரி, அல்லது அவங்க வெற்றி பெற சாயல் தெரிஞ்சாலும் சரி, யாரும் நான் சொல்லுகின்ற வரையிலே இந்த உகது மலை அடிவாரத்தில் இருந்து பின்னடிவாரத்தில் இருந்து யாருமே கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகத்தக்கன இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கி அவங்களுக்கு அடி உளுந்து வெட்டு உளுந்து ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தை போல உகது யுத்த களத்தில் வெற்றி பெற மாதிரி ஒரு பெரிய சூழல் ஏற்பட்ட உடனே, ஆகா நமக்கு தாண்டா வெற்றி, பத்ர்ல அல்லாஹ் உதவி செஞ்ச மாதிரி உகதுலையும் செஞ்சுட்டா அப்படிங்கிற ஒரு மனநிலையோட எல்லாரும் ஜட 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 நினைஞ்சிருவாங்க. அந்த மலை அடிவாரத்திலிருந்து 50 வில்வித்தை வீரர்களும் அம்பைகின்ற வீரர்களும் கீழே இறங்கிடுவாங்க. இறங்கின உடனே காலித் பின் வலீத் தெரியுமில்ல உங்க எல்லாருக்கும், அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவிட்டாரு. அவர் பெரிய பெரிய யுத்த களத்துல அல்லாஹ்வின் போர் வாழ்னு அல்லாஹ்வுக்காக பல யுத்த களங்களை கண்டு அவர் போய் தளபதியா நின்றா அந்த யுத்த களம் தோல்வியே அடையாது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒசரமான இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போய் அவரை வச்சுட்டான். ஆனா பத்ர்ல காலித் பின் வலீத் தான் முக்கிய எதிரி, வீரன், மாபெரும் வீரன். உகது யுத்த காலத்திலே காலித் பின் வலீத் தான் மிகப்பெரிய வீரர். அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த அம்பைகிற வீரர்கள் எல்லாம் மலையிலிருந்து கீழே இறங்கி விட்டார்கள் தெரிஞ்ச உடனே தான் வச்சிருந்த குதிரைப்படை இருக்குல்ல, ஓடிட்டு இருந்த எதிரி படைகள் உகது யுத்த களத்தில் வெற்றி பெற மாதிரி வந்து ஓட நாட்களை காலித் பின் வலீத் தலைமையேற்று அப்படி திருப்புறாப்ல, டைவர்ட் பண்றாப்ல, வாங்க வில்லைகிற வீரர்கள் கீழே இறங்கிட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் வாங்கன்னு உள்ள வந்து ரசூலுல்லாஹ்வுடைய படை செதஞ்சு போயிருச்சு. பயம்னா பயம், சரியான பயம், அடி மேல அடி. அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை மீறிய போது அல்லாஹ்வுடைய உதவி அப்படியே கை நழுவி போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை சகாபாக்கள் கைவிட்டு விட்டார்கள். யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு சாயல் ஏற்பட்ட உடனே ஜெயிச்சிட்டோன்னு கீழே இறங்குறாங்க. இறங்கின உடனே அப்படி யுத்தம் பின்வாங்குகிறது. எதிரிகள் நபி பெருமானாரை அடிக்கிறார்கள், சகாபாக்களை அடிக்கிறார்கள். இழப்பு பத்ர் யுத்தத்தை விட ரொம்ப கடுமையா இருக்கு. ரசூலுல்லாஹ்வை அடிச்சு பல்லு தாடையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, உடைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வெட்டி உழுவுது. இதுக்கு இடையில ரசூலுல்லாஹ் செத்துட்டாங்கன்னு வதந்தி வேற. செத்தது முஸ்அப் இப்னு உமைர். அவர் ரசூலுல்லாஹ் மாதிரியே பார்க்கறதுக்கு 95% ஜாடையில, நடையில, உடையில, பாவனையில எல்லாத்துலயும் முஸ்அப் இப்னு உமைர் இருப்பாரு. அவர் தான் உகது யுத்த களத்தினுடைய தளபதி. வலது கையில கொடியை வச்சுட்டு நிக்கிறாரு, வலது கையை வெட்டிட்டாங்க. இடது கையில கொடியை பிடிச்சிட்டு உகது யுத்தத்தை சந்திக்கிறாரு, இடது கையை வெட்டிட்டாங்க. 2 கையை வெட்டின உடனே கழுத்துக்கு இடையில கொடியை வச்சுக்கிட்டு யுத்த களத்தை சந்திக்கிறாரு. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், நபி பெருமானார் கொல்லப்பட்டதாக வதந்தி பரவுகிறது. ஒரு புறத்திலே 50 வில்லேந்துகின்ற வீரர்கள் இறங்கி விட்டார்கள், இன்னொரு புறத்திலே நபி பெருமானார் கொல்லப்பட்டதாக வதந்தி வந்துருச்சு. படை செதஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு கழுத்துல வெட்டு விழுவல, தாடையில வெட்டு விழுந்துருச்சு. பல்லக்கெல்லாம் உடைச்சு விட்டாங்க.
அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடைக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் வெட்டி விட்டார்கள், இவர்கள் எங்கனம் இந்த யுத்தக்களத்திலே வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் தானே, அடி வாங்கின உடனே பத்ர் யுத்தக்களத்துல அல்லாஹ்வுடைய உதவி எல்லாம் பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சின்னதா ஒரு மைண்ட்ல ஒரு உயர்வு. அல்லாஹ்வுடைய தூதரை அடிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பல்லைய உடைச்சிட்டாங்க, இவங்க இந்த யுத்தக்களத்தில் வெற்றி பெற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை நபி பெருமானார் சொன்ன உடனே அல்லாஹ் இன்டர்வென்ட் ஆகுறான். உதவிதான் முஃமின்களுக்கு தான் உதவி, முஸ்ரிக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. யுத்தக்களத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது பெரும்பான்மையாக முஸ்லிமுக்கு தான் இருக்குது. இப்படி சொன்னோன்னு அல்லாஹ் சொல்றா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், முகமதே உனக்கு அதிகாரத்திலே எந்த பங்குமே கிடையாது. அதை எப்படி சொல்லுவ? அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் இது எவ்வளவு பெரிய துன்பம் தெரியுமா? பல்லு உடஞ்சு ரத்தமா போய்கிட்டு இருக்கு. சகாபிய பெண்மணிகள்லாம் வந்து சாம்பல் அள்ளி, அல்லாஹ்வுடைய பாத்திமா மாலா சாம்பல் அள்ளி வாயில தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தத்தை நிறுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அல்லாஹ் ஒரு துன்பத்தை தர்றா, அல்லாஹ்வுடைய கோபம் என்கிற துன்பத்தை தர்றா. அல்லாஹ் கேட்கிறா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் முஹம்மதே, உமக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. அவ் யதூப அலைஹிம், அவன் அவர்களை மன்னிக்கலாம். எங்க போயிட்டான் பாத்தீங்களா? அல்லாஹ் உன்னை அடிச்சுட்டா, அவன் முஸ்ரிக்கா இருந்தா ஆனா நான் அந்த தண்டிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி கேட்கறான்ல. அவன் இணை கற்பிக்கிறவனா எப்ப பார்த்தாலும் அவனை போட்டு தண்டிச்சுட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? அவ் யதூப அலைஹிம், அவன் அவர்களை மன்னிக்கலாம். அவ் யுஅذிபஹும், அவர்களை தண்டிக்கலாம். அது ஏன் சாய்ஸ்? நீங்க தூதருங்கிறனால எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வெற்றி தந்துகிட்டே இருப்பேன் நீங்க நினைச்சிடக்கூடாது. அவன் தூதருக்கு எதிராக யுத்தக்களத்தில் நிக்கிறாங்கிறதுக்காக, என்னைய தவிர வேறு கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கிடாம இருக்கிறாங்கிறதுக்காக அவனுக்கு எப்ப பார்த்தாலும் வெற்றியை தராம தோல்வியே தருவேன் நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நீங்கள் ஆதரவு வைப்பது, சார்ந்து இருப்பது எல்லாம் என்னை நாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் தான். ஆனால் கூட அவர்களை மன்னிக்கிற அதிகாரமும் தண்டிக்கிற அதிகாரமும் எனக்குத்தான் இருக்கிறது என்று என்ன செய்தார்கள்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தின் வாயிலாக சொன்ன உடனே விளங்கி கொண்டார்கள். இந்த ரெண்டு சம்பவமே அல்லாஹ்வுடைய கோபத்தை இன்னும் நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ் இன்னும் நிறைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில தீராத துன்பங்களாக பல சந்தர்ப்பங்களில் பல சகாபாக்கள்கிட்ட, ஆயிஷா அம்மாட்ட, இன்னும் பிற மனைவிமார்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் அதிகமாக துன்பத்தை சந்தித்த நாள் என்பது எது அப்படின்னு கேட்ட நேரத்தில் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பட்டியலிடுறாங்க. இந்த உஹது யுத்தக்களத்தில் நீ வெட்டினாங்களே, வெட்டின நேரத்தில் நான் துன்பப்பட்டேன், என்னை பத்ர் யுத்தக்களத்தில் அல்லாஹ் வந்து இப்படி கண்டிச்சானே அப்போ நான் துன்பப்பட்டேன், ஓ மேல அவதூறு சொன்னாங்களே அப்போ நான் துன்பப்பட்டேன், கதிஜாவும் அபு தாலிபும் இறந்தாங்களே அப்போ நான் துன்பப்பட்டேன், தாயிஃப் நகரத்தில் உன்னுடைய உறவுகள் எல்லாம் என்னைய போட்டு அடிச்சு துன்புறுத்தினாங்களே அப்போ நான் துன்பப்பட்டேன் அப்படிங்கிறதையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்திலே பதிலாக வைத்தார்கள் என்பதை கவனித்து, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக அனுபவித்த மாபெரும் துன்பங்கள். இதை தொடர்ந்து நிறைய யுத்தக்களங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருந்தாலும் இந்த யுத்தங்கள் என்ற துன்பம், ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய எதிர்ப்பு என்ற துன்பம், இதை தாண்டி ஒரு தனி மனிதனாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் பல துன்பங்களை என்ன செய்திருந்தான்? வரிசையாக வடிவமைத்தே வைத்திருந்தான். அதுவெல்லாம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்